நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எத பத்தி பார்க்கலாம் அப்டின்னா, ஆ நான் வந்து சிஎஸ்எஸ் அண்ட் ஹெச்டிஎம்எல் பத்தி உங்களுக்கு பேசிக் ஐடியா வந்து குடுக்க போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்எல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த வந்து லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து இங்க வந்து இதெல்லாமே ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிட்டு ஆர் வந்து நம்ம வந்து விட்டுருவோம். ஓகே. நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு புடிச்ச வெப்சைட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அத வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு நெறைய டவுட்ஸ் அண்ட் வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். வந்து HTML அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வந்து HTMLனா HTML வந்து வெப்சைட் டிசைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து HTMLோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்டின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து வெப்சைட் கிரியேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இதில வந்து நெறைய எலமெண்ட்ஸ் அண்ட் வந்து இதில வந்து நெறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்து சிம்பிளா இருக்கும். அண்ட் வந்து ஈஸியாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதில HTMLன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில வந்து நெறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வெர்ஷன்ஸ்னா என்னன்னா, ஸோ இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸும் இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 6 மந்த் ஆர் வந்து ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சம் அப்டேஷன்ஸ் பண்ணி ஸோ அந்த சம் வெர்ஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இருக்கு. ஸோ HTMLல வந்து 1993ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போ தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ 1995 அண்ட் 1997 அண்ட் 1997ல இன்னொன்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2014லேருந்து ஸோ அப் டில் நவ் வந்து HTML5 வந்து இருக்கு. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஸோ இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைனுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் HTML வெர்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா HTML5 வெர்ஷன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு வெப்சைட்னா அதோட லேஅவுட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட லேஅவுட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் பார்ட் இருக்கும். ஸோ இந்த 2மே வந்து பாடி பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹெடரில் வந்து ஸோ இந்த ஹெடரில் வந்து நமக்கு என்ன டைட்டில்ஸ் தேவையோ அதை வந்து இந்த ஹெடரில் வந்து ஆட் பண்ணுவோம். பட் வந்து இந்த பாடி டேக் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நிறைய டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்க்ரோலபிள் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பாடி அண்ட் வந்து இங்கே ஸ்டாட்டிக்காக இருக்குல்ல பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஹெட்டிங் டேக். ஓகேவா? ஹெட் மாதிரி. ஓகே. ஸோ ஹெட் அண்ட் வந்து பாடி இருக்கும் அண்ட் ஃபைனலாக தான் வந்து ஃபூட்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபூட்டரில் நான் இந்த வெப்சைட்டில் காட்டுறேன். ஸோ எது வந்து ஃபூட்டர்ன்ட்டு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒரு மாதிரி டார்க் பிளாக் கலரில். ஸோ இதுதான் வந்து ஃபூட்டர். இந்த ஃபூட்டரில் வந்து நிறைய லிங்க்ஸ் இதில் வந்து பாடியில் வந்து மெயின் கண்டென்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து அவங்க டைட்டில் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட்டோட லேஅவுட் வந்து இருக்கும். ஸோ ஓகே. ஹெட், பாடி அண்ட் வந்து ஃபூட்டர். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ நான் வந்து நம்ம HTML யூஸ் பண்ணுறோம். 5 வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த லைன் வந்து ஆட் பண்ணிக்கணும். தென் வந்து இங்கே HTMLன்னு டேக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து சொல்லிட்டேன். ஹெட் டேக் வந்து நம்மளோட ஹெட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ டைட்டில்ன்றதும் ஒரு டேக் தான். ஸோ டைட்டில்ன்றது அந்த ஹெட்டிங்குள்ளே ஒரு டைட்டில். அதாவது வந்து ஒரு டைட்டில் மாதிரி. ஸோ இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாடின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பாடியில் வந்து நம்ம நிறைய வந்து கண்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து இந்த H1ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த H1 டேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒன் செகண்ட். ஸோ நான் பேசிக்ஸ் டேக்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு வந்து எடிட்டர் பற்றி சொல்கிறேன். ஸோ என்னென்ன மாதிரி எடிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. லைக் வந்து விஷுவல் ஸ்டுடியோ அண்ட் சப்ளைம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுள் அண்டு எந்த எடிட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் அந்த எடிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. தென் வந்து பேசிக்ஸ் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே H1, H2, H3, H4, H5, H6 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஹெட்டிங் டேக் தான். ஸோ நான் இங்கே உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா H1 டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லெட்டர் அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப பிக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து H2 வந்து அதை விட கொஞ்சம் ஸ்மால் அண்ட் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அப் டு 6 வரைக்கும் இருக்குது. H1 அண்ட் H6 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எந்த டேக் வேணுமோ நம்ம அந்த டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பீன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த பீன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பீன்றது என்னென்னா பேராகிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ லைன்ஸ் வேணால் நம்ம வந்து இங்கே பாருங்கள். ஸோ இது இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ லைன் ஆஃப் கோட் கூட நம்ம எவ்வளோ லைன் ஆஃப் கோட் வேணால் கூட அந்த பேராகிராஃப் டேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் வந்து ஃபைனலாக இந்த பாடிக்குள்ளே இந்த பேராகிராஃப் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த HTML வந்து டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே ஹெட் இங்கே ஓப்பனிங் அண்ட் இங்கே க்ளோசிங், பாடி இங்கே ஓப்பனிங் அண்ட் இங்கே க்ளோசிங். ஸோ அந்த க்ளோசிங்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிஆர் டேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை ஜஸ்ட் பாருங்கள். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த பாடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஹலோ, ஆர் யூ ஆன் டைம் அண்ட் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சம் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு பிஆர் டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்குள்ளே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து நெக்ஸ்ட் லைனில் வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து இவங்க பிஆர் டேக் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பிஆர் வந்து கொடுத்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் அந்த பிஆர் வந்து கொடுக்குறாங்களோ ஸோ அதுக்கப்புறம் வந்து லைன் வந்து நெக்ஸ்ட் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து நம்ம பிஆர் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன டேக் பார்த்துருக்கோம் அப்படின்னா டைட்டில் பார்த்துருக்கோம், தென் வந்து பேராகிராஃப், H1, H2 அந்த ஹெட்டிங் டேக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். தென் வந்து நம்ம வந்து இப்போ பிஆர் டேக்கும் பார்த்தாச்சு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் வந்து நீட் அண்ட் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ பேசிக் திங்ஸ், ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ HTML வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே, HTML வந்து நம்ம வெப்சைட் டிசைனிங்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, சிஎஸ்எஸ் வந்து அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ இதுலேயே நமக்கு தெரியுதுல்ல. ஸோ சிஎஸ்எஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டைலிங் பர்பஸ்க்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி எஸ். ஒரு வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டாகவே இருந்துச்சு, அவர் வந்து இந்த மாதிரி வேர்டிங்ஸாகவே இருந்துச்சுன்னா பார்க்க கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அதில் வந்து நம்ம சம் கலர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்க்கவே வந்து லுக் அண்ட் குட்டாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து மெயினாக வந்து சிஎஸ்எஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ தென் வந்து இந்த சிஎஸ்எஸில் இன்ட்ரோல் வந்து போகலாம். ஸோ சிஎஸ்எஸ் பற்றி சொல்லியாச்சு, அதான் வந்து அட்வான்டேஜ். ஸோ சிஎஸ்எஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின் திங்காக வெப்சைட் டிசைனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. தென் வந்து சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். செலக்டர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ செலக்டர்ன்றது வந்து நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ அது வந்து என்ன நேமாக வேணால் இருக்கலாம், பட் வந்து அதை வந்து வேலிடான ஒரு நேமாக வைக்கணும். கரெக்டாக? ஓகே. இப்போ இங்கே வந்து டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஓப்பனிங் அண்ட் வந்து க்ளோசிங். ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்குள்ளே டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த 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 வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு என்ன கலரில் வேணும், ஆர் வந்து இது எனக்கு சென்டரில் வேணுமா, ஆர் லெஃப்ட் சைடு வேணுமா, ஆர் வந்து ரைட் சைடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்ளரேஷன் பார்ட்குள்ளே தான் வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த பார்டர் அண்ட் ஒன் பிக் சாலிட் இந்த ஹேஷ் கலர் வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த டேபிள்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கிளாஸ் நேம். ஸோ இதுக்கு வந்து பார்டர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டிக்ளரேஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஸோ இங்கே வந்து நமக்கு தெரியும் H1 டேக் வந்து ஹெட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து H1 கொடுத்துட்டு தென் வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹேஷ் வேல்யூ கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து பிளாக், ரெட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேஷ் வேல்யூ கலர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைட் ஷேட்ஸ் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணால் வந்து வெப்சைட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் வந்து இப்போ நம்ம ரெட்டுன்னு போட்டோன்னா ஸோ வெறும் ரெட் மட்டும் வரும். ஸோ அந்த ரெட்லேயுமே வந்து லைட் ஷேட்ஸ் அண்ட் டார்க் அந்த மாதிரிலாம் கூட கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து H1 டேக் போட்டுட்டு ஸோ இது வந்து டிக்ளரேஷன் பார்ட், இதில் வந்து கலர்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஹெட்டிங்க்கு வந்து இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அதோட சின்டாக்ஸ் வந்து இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து செலக்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ
செலக்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்னென்னா டேக் நேம் வச்சு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இப்படியும் பண்ணலாம். ஆர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி டேக்லாம் இல்லாமல் ஸோ ஜஸ்ட் வந்து நான் வேறு ஒரு நேம் கொடுத்து அந்த கிளாஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஒரு சாம்பிள்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நேமை வந்து சிஎஸ்எஸ் அதாவது சிஎஸ்எஸ்ல கொடுத்துட்டு ஸோ அதை வந்து ஹெச்டிஎம்எல்ல வந்து கால் பண்ணி இந்த இந்த சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ண வைப்பாங்க. ஓகே. ஸோ இதை வந்து நான் கோடிங் வைஸ் வந்து போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டு போனோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ளூஷன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து கிளாஸஸ் எல்லாமே வந்து இப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கிளாஸஸ் சொன்னேன் இல்லையா? இங்கே கிளாஸஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த எலமெண்ட் அப்படின்றது வந்து இது வந்து டேக். ஸோ ஓகே, இங்கே ஆர் வந்து ஹெச்1 டேக் ஆர் பி டேக் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இன்லைன் ஸ்டைல் அப்படின்றது என்னென்னா, சேம் ஹெச்டிஎம்எல்லையே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டைலுன்னு போட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த கொட்டேஷன்ஸ்குள்ளே வந்து நம்ம என்ன சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணணும் நமக்கு இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகே, சரி வாங்க நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு புரியும். நம்ம தியரியாக பார்த்தா எதுவும் புரியாத மாதிரியே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வந்து நான் இந்த ஃபோல்டரில் டெஸ்க்டாப்பில் ஸோ இந்த ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே சம் இமேஜஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணுமா? ஸோ நான் வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய அந்த ஃபோல்டர். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தேன்னா அந்த என்னோடய ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே போய்ட்டு என்னோடய ஹெச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும்னா, ஸோ இங்கே வந்து ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஃபோல்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபோல்டர் ஆட் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து இது ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நான் ஃபைல் ஆட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஹெச்டிஎம்எல்க்கு வந்து index.html நேம் கொடுக்குறேன். ஓகே, .htmlனு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடியாச்சு. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஸ்டைலுன்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். style.css அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய ஹெச்டிஎம்எல் அண்ட் வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட ஹெச்டிஎம்எலோட வேர்ஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, நான் என்னோடய ஹெச்டிஎம்எல் வேர்ஷன் வந்து 5 வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, தென் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ வந்து ஹெச்டிஎம்எல் வந்து போடுறோம். ஸோ அதை ஓப்பனிங் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னா ஹெட் டேக் இருக்கும். ஸோ ஹெட் டேக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் வந்து போடுறேன். ஸோ ஹெட் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டில் வந்து ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு டைட்டில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் முடிஞ்சாச்சா? ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்குள்ளே நான் என்னோடய ஹெட்டிங் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் இந்த பாடிக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பாடி டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு h1 டேக் ஆர் நான் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஓகே, நான் வந்து ஒரு சம் பேராகிராஃப் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுக்கணும். ஸோ ஓப்பன் வித் குரோம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ குரோம் கொடுத்துட்டேன் அப்படின்னா குரோமில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் அதை இங்கே வச்சுக்கிறேன். ஸோ தென் ஓகே, இதுதான் வந்து நான் ஆட் பண்ண ஃபைல்ஸ். ஓகே, இப்போது இது பார்க்க வந்து நல்லா இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, Ctrl Shift J கொடுக்கலாம்.
ஓகே. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜே குடுத்தா இந்த மாரி இன்ஸ்பெக்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஸோ இங்க தான் வந்து நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ப இந்த சிஎஸ்எஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. நம்மளுடைய வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில வந்து நம்ம சம் கலர்ஸ்லாம் குடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ இப்ப இங்க இருக்கு இல்லையா? ஸோ நான் இந்த ஹெட் டேக் டைட்டில் டேக்க வந்து நான் ஹெட் டேக்கா மாத்தப் போறேன். நான் H1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ H1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே. H1னா கொஞ்சம் போல்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இத H1ன்னு வச்சுக்கிட்டேனா, ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த H1 டேகுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஸோ இதில வந்து நான் இன்லைன் ஸ்டைலுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ சிஎஸ்எஸ்ல இன்லைன் ஸ்டைல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் வந்து இங்க HTMLலயே என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்டைல்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ நமக்கு என்ன தேவையோ அத வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ நான் இங்க வந்து கலர் வந்து குடுக்குறேன். பேக்ரவுண்ட் வந்து பிளாக்குன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டெக்ஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்து நான் வந்து ஒயிட்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒயிட்டுக்கு வந்து ஹேஷ் வேல்யூ வந்து #FF 3F போட்டோம் அப்டின்னா, ஸோ அது வந்து ஒயிட் கலர்ன்னு சொல்லி மீனிங். ஓகே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கா? ஸோ இப்ப எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ அதே வந்து இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஹேஷ் வேல்யூஸ் வந்து நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சம் ஷேட்ஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இதில வந்து நமக்கு என்ன கலர் தேவையோ, ஸோ வந்து நம்ம அந்த கலர் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே. ஸோ வந்து நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஹெட்டருக்கு. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இது எல்லாமே ஒரே லைன்ல இருக்குல்ல. ஸோ நான் நெக்ஸ்ட் லைன்ல வரணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்டின்னா, ஸோ பிஆர் டேக் போட்டா ஸோ ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் டேக்ல நம்ம இவ்ளோ லைன்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. கரெக்ட்டா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஸ்பேனுன்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேன் டேக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணலாம். ஆர் வந்து ஸ்பேன் டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்க அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்க ஒரே பேராகிராஃப்ல இங்க ஸ்பேனுன்னு சொல்லி குடுக்குறேன்னா, ஸோ அப்போ இது எல்லாமே ஒரே லைன்ல வந்திருக்கா? ஸோ நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும் அப்டின்னா, நம்ம வந்து பிஆர் டேக் வந்து போடணும். ஓகே. இங்க அண்டுன்றது ஜஸ்ட் வந்து நேம் தான். ஸோ இங்க நம்ம எப்படி குடுத்துருக்கோம் ஒரு லெட்டர் மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்க இந்த ஆம்பர்சண்ட் வந்து அதுவும் ஒரு லெட்டர் மாரி தான். ஓகேவா? ஸோ அதனால அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில எந்த இதுவும் இல்ல. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆட்ரிபியூட்ஸ்க்கு போலாம். ஸோ நான் தேவையானது மட்டும் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகே. நாங்க வந்து உங்களுக்கு வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னேனா, ஸோ அத வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். எப்படி ஆட் பண்ணோம்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டுட்டு, நம்ம ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான சிஎஸ்எஸ் வந்து இங்க ஆட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து எப்படி பண்ணுவோம்னா, ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் அப்படின்றது வந்து என்னன்னா, ஸோ இங்கே பாருங்க ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கா? ஸோ இந்த ஃபைல் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த ஃபைல் பாருங்க ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இந்த ஃபைலை வந்து இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலோட வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலை வந்து இந்த ஹெச்டிஎம்எலோட கனெக்ட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த வெர்ஷன் போட்டோம் இல்லையா? ஹெச்டிஎம்எல் வெர்ஷன் போட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு கீழே வந்து லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ரெல் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஸ்டைல் ஷீட் தானே நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டைல் ஷீட் போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து லிங்க்ஸ் ஒரு ஃபைல் ஆர் லிங்க்ஸ் எல்லாமே போடுறோம் அப்படின்னா href டேக் வந்து போடுவோம். hrefன்னு டைப் பண்ணால் அதுவே ஆட்டோ சஜஷன்ஸில் வரும். ஸோ இப்போது இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபைலோட நேம் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து இங்கே ஆட் பண்ணணும். என்ன நேம்? ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கா? ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். நம்ம இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து கலர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப்க்கு வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இப்படி ஏதாச்சும் ஒரு கலர்ஸ் எடுத்துக்கலாம் இங்கேருந்து.
ஓகே. இப்ப நான் இந்த பேராகிராஃப்க்கு வந்து இந்த எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல மாத்த போறேன். ஸோ, நான் அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸோ பேராகிராஃப்க்கு வந்து பி டேக் இருக்கா? ஸோ, ஜஸ்ட் வந்து நான் இங்க வந்து பின்னு சொல்லி நேம் போட்டுக்கிறேன். ஸோ, பி போட்டுட்டு இங்க ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் போட்டுட்டு இங்க ஜஸ்ட் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டு ஜஸ்ட் வந்து நான் கலர் வந்து அப்ளை பண்ண போறேன் நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. இப்ப நெக்ஸ்ட்டு வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ, சேவ் பண்ணிட்டு நான் இங்க செக் பண்றேன். ஸோ, இது எல்லாமே மாறி இருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து பார்க்கலாமாங்க? ஸோ நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து பேக்ரவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகே, பேக்ரவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபாண்ட்டில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் ஆர் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கா? ஸோ இது வந்து கர்சிவ்ல இட்டாலிக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இது வந்து நார்மலாக இருக்குது அண்ட் வந்து இது வந்து இட்டாலிக்காக இருக்கா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்டாலும் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலிக் அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வெயிட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட்ன்றது என்னென்னா ஸோ அந்த ஃபாண்ட்டோட வித்து வந்து அதிகமாகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட்டுன்னு சொல்லி போடலாம். ஸோ நம்ம இங்கேயே இன்ஸ்பெக்ட்லேயே போட்டு பார்க்கலாம். ஏன்னா அங்கே அகெயின் ஒரு வாட்டி போட்டால் நம்ம அங்கே ப்ரோக்ராமில் சேவ் பண்ணணும். ஓகேவா? நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃபாண்ட் வெயிட்டுன்னு போட்டுக்கலாம். ஃபாண்ட் வெயிட் போட்டுட்டு ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதோட வித்து வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகே. ஸோ நான் இங்கே 200லேருந்து போடுறேன். ஸோ நான் வந்து ஒரு 600 வச்சுக்கிறேன். ஓகே. என்னோடய ஃபாண்ட் வெயிட். ஓகே. நான் என்னோடய ஃபாண்ட் வெயிட் வந்து 600 வச்சுக்கிறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து பார்க்கலாமாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ். ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் வந்து லார்ஜ் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்மாலர் சைஸ் ஆக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதையும் நான் இங்கே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஓகே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து 20 பிக்ஸ் போட்டனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. நான் இங்கே வந்து 20 பிக்சல் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. இது வந்து ஃபாண்ட் சைஸ் அண்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றது என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குது. ஃபாண்ட் ஃபேமிலிஸ் என்னென்னா ஜஸ்ட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது ஃபாண்ட்டில். ஓகே. ஸோ இதில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் வந்து ஸோ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண இங்கேயே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்பெக்ட்லேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஏரியல் வச்சுக்கிறேன். ஸோ ஏரியல் வந்து வச்சுக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ என்னோடய சிஎஸ்எஸ்ஸில் போய்ட்டு ஸோ இங்கே போய்ட்டு நான் இந்த பேராகிராஃப்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணேன் அப்படின்னா சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் ஸோ அந்த கிளாஸ் எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ இதில் நான் எனக்கு எதனா வேணாம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து நான் இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். ஓகே. ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலான்னா கலர் அப்ளை பண்ணலாம். ஆர் வந்து அலைனுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த அலைன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ நான் சொன்னது தான். ஸோ அந்த அலைன் அப்படின்னா என்னென்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே வேணாம், சென்டரில் வேணும், ஆர் வந்து எனக்கு இங்கே எண்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஹெட்டிங் வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ அதுவே சஜஷன்ஸில் வரும். ஸோ டெக்ஸ்ட் அலைன் நான் இங்கே ஜஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். சென்டர்னால் ஸோ சென்டரில் வந்து இருக்கும். ஸோ அகெயின் வந்து நான் எண்ட் கொடுத்தேன்னா அது எண்டிங்கில் போயிடும். ஸோ லெஃப்ட் கொடுக்குறேன், ரைட் கொடுக்குறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சென்டராக வேணும். ஸோ அதனால் நான் சென்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட்டு கலர் வந்து பிளாக்குன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ கலர் வந்து நான் பிளாக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து பிளாக்குன்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன்லைன் ஸ்டைல் தான் எழுதியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இங்கே போயிடலாம். இங்கே போயிட்டு ஓகே நம்ம இதுக்கும் வந்து கலர்ஸ் வந்து மாற்றிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றவே இல்லை. ஸோ ப்ளூன்னு போட்டுக்கலாம். ஓகே நான் இந்த ப்ளூன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் அதுக்கும் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு என்னென்னலாம் தேவையோ நம்ம அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிருக்கா. ஸோ ஓகே இப்போ ஓகே வாங்க நம்ம ஓரளவுக்கு இங்கே சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்கே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே டெக்ஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ அது எந்த டைரக்ஷனில் வேணும் அண்ட் வந்து லெட்டர் ஸ்பேஸிங் வந்து எவ்வளோ வேணும், வேர்ட் ஸ்பேஸிங் எவ்வளோ வேணும், ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு சொல்லியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேட்டர் வந்து என்னென்னா ஸோ ஜஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேட்டர் வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பாருங்கள் நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்லைன் ஸ்டைல் தான் இது. ஓகே இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேட்டர் லைன் வந்து ஓவர் லைனுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்த டெக்ஸ்ட். ஸோ ஓவர்னால் என்ன மேலே வருமா, ஸோ அந்த லைன் வந்து மேலே வரணும் அப்படின்றதுக்காக ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேட்டர் லைன் வந்து ஓவர் லைனுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இங்கே இந்த மாதிரி வந்து சென்டராக அந்த லைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லைன் த்ரூன்னு கொடுத்திங்கன்னா இந்த சென்டராக வரும். ஸோ அவர் வந்து எனக்கு அந்த வேர்டுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அண்டர்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா வரும். ஸோ இது நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுக்கு வந்து பண்ணலாம்னா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஸ்பேன் டேக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பேனும் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்பேன் டேக்கும் ஆட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே தென் வந்து நம்ம ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம எழுதுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம இந்த ஸ்டைலை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இந்த சிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளாஸை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ ஜஸ்ட்டு வந்து இங்கே ஸ்பேனுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கிளாஸுன்னு சொல்லி ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இங்கே நம்ம வந்து லிங்க்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டோமா, ஸோ இங்கே லிங்க்கு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து இது நம்ம கால் பண்ணது வந்து என்னென்னா அந்த பி டேகை வச்சு கால் பண்ணோம். பட் வந்து இதுலேயே வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் எழுதுறதுனால என்ன யூஸ் அண்ட் வந்து இது போடுறதுனால என்ன யூஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து நம்ம சப்போஸ் வந்து இங்கே பின்னு கொடுத்துட்டு இந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் வந்து பி டேக் போடுறோமோ அங்கே எல்லாமே வந்து இந்த கிளாஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேவா, பட் ஆனால் வந்து இந்த மாதிரி மோஸ்ட்டாக எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கு தான் போடணும். ஸோ அதர்வைஸ் வந்து எதுக்கும் நம்ம போடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ மற்ற இதுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துக்கிட்டு எனக்கு இந்த லைனுக்கு மட்டும் இந்த சிஎஸ்எஸ் மட்டும் அப்ளை ஆனால் போதும் அப்படின்ற பர்பஸ்க்கு ஸோ இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம வந்து போட்டுப்போம். பண்ணிக்கிறேன், சேவ் ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு வந்து ரன் பண்ணுறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஆட் ஆகிருக்கா? ஸோ இந்த இப்படி தான் வந்து ஸோ ஆட் ஆகிருக்கா? நான் போட்டது இங்கே வந்து ஆட் ஆகிருக்கா? ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து எது எதுலாம் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் சொல்கிறேன், மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம HTML வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ சிஎஸ்எஸ்ல ஓகே, வேர்ட் பிரேக் ஓகே, இது எல்லாமே பார்த்துட்டோம். லெஃப்ட் ரைட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே கற்றுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சொல்கிறேன். ஸோ லிங்க் சிஎஸ்எஸ் வந்து எப்படி வந்து இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுவோன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, ஜஸ்ட்டு வந்து அப்படின்றது வந்து என்னென்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்றது வந்து ஆங்கர் டேக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் இந்த ஸ்பேனுக்கு கீழே இங்கே டேக் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ டேக் போட்டுட்டேன். ஓகே, டேக் போட்டாலே நமக்கு வந்து ஒரு லிங்க்குனாலே நான் சொல்லியிருக்கேன், இங்கே மேலேயே சொல்லியிருக்கேன், ஹெச்ரெஃப் வந்து போடணும். ஒரு லிங்க் போட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே நான் வந்து ஹெச்ரெஃப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹெச்ரெஃப் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் இந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆங்கர் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது ரெண்டுமே ஒரே லைனில் வந்திருக்கு. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். நான் பிஆர் டேக் கொடுத்தாலும் கீழே போயிடும். ஓகே, ஓகே, நான் இங்கே பிஆர் டேக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேட்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டுன்னு டைப் பண்ணிவிட்டு க்ரீனுன்னு சொல்லி போடுறேன். ஸோ இந்த க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் வேணும். ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். ஸோ விசிபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேறு கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, விசிபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து இப்போ நான் அந்த ஆங்கர் டேக்கில் வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த யூடியூபோட லிங்க் உள்ளே போயிடுச்சு. ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கண்டினியூ ரிமைனிங் திங்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் see you in the next video, friends. Thank you. Bye.